அது ஆடி ஒரு கத்தும். அப்படி கத்தும் போது பக்கத்துல யார் இருக்காங்கலாம் பார்க்காது. பழகியவர்களே இருந்தாலும் அது கண்டுக்காது. ஏன்னா அதற்கு அன்றைய தேவை என்ன? அதற்கு பெயர் தான் மதஞ்சுரியா என்று நமது சேக்கிழார் அவர்களே எழுதுகிறார். பாருங்க, இப்படி அந்த களிறு அன்றைக்கு என்ன பண்ணுது? அந்த பூஞ்சோலை வழியாக வந்துருச்சு. இந்த பூஞ்சோலை வழியாக வந்த உடனே அந்த இறைவனுக்காக மலரை பறித்து கொண்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. அந்த அடியார் மீது யானை முட்டி தள்ளி கீழே தள்ளி விடுகிறது. இப்படி தள்ளின உடனேயே அவர் அந்த பறித்து கொண்ட மலர்கள் எல்லாம் சிதறுகிறது. அவரும் கீழே விழுந்த உடனேயே இந்த யானை அவர் அப்படியே கடந்து போகுது. இதையெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்காங்க? இளைஞனான மல்யுத்த வீரரான திரு எரிபத்து நாயனார் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு களிறு பூஞ்சோலையை சூறையாடிருச்சு. இறைவனுக்காக பறித்து கொண்டு மாலையை பறிச்சுட்டு போறவரை கீழே தள்ளிருச்சு, ஒரு அடியாரை கீழே தள்ளிருச்சு. இந்த களிரை விடலாமா அப்படின்னு அவர் சினம் கொள்கிறார். அப்படி சினம் கொண்டு என்ன பண்றாரு? மழு என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக, மழுனாங்க இன்னைக்கு இந்த கோடாளி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு வகையா இருக்கும். நீங்க இந்த விஷ்ணு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதனால விநாயகர்கிட்ட எல்லாம் இருக்கும் அந்த மழுங்கிற ஆயுதம். அந்த மழு என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக அந்த களிரினுடைய மூக்கை வெட்டுகிறார். அது மட்டும் இல்லைங்க, அதன் களிருக்கு பாதுகாப்பாக வந்த 2 பாகன்களையும் வெட்டுகிறார். இப்படி களிரையும் வெட்டி பாகன்களையும் வெட்டிய ஒருவர் எப்படி அடியாராக மாறி? இதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். பாருங்க, இவர் இந்த செயலை செய்தவுடன் இந்த செய்தி எங்க போகுதுங்க? சோழ மன்னனுக்கு போகுது. அதாவது இவரை புகழ் சோழ மன்னன் என்று சொல்கிறார்கள். இந்த புகழ் சோழ மன்னன்ல 2 பேர் இருக்காங்க. அதுல இவர் வேற, நாயனார் புகழ் சோழ மன்னன் ஒருத்தர் இருக்கார், அவர் வேற. இந்த புகழ் சோழ மன்னன் பாத்தீங்கன்னா மூதூர் நகரை ஆட்சி செய்யும் மன்னன். மூதூர் நகர்னா பாண்டிய நாட்டை சோழர்கள் ஆட்சி செய்த காலம் அது. அப்படி அந்த சோழ மன்னங்கிட்ட போய் சொல்றாங்க வீரர்கள், மற்ற வீரர்கள்லாம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நமது களிரை ஒருவர் பட்டத்து களிரை, அதாவது சோழனோட யானைன்னு கூட சொல்ல முடியாதுங்க, அது பட்டத்து களிறு. அந்த களிறு மேல கை வச்சா மன்னன் மீதே கை வைத்த மாதிரிதான். அந்த களிரை ஒருவர் வெட்டி விட்டான்னு சொன்னா சோழன் பெரும்படையோடு அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து பார்த்தால் களிரின் மூக்கு துண்டாகி கிடக்கிறது, 2 பாகன்கள் இறந்து கிடக்கிறது. பார்த்த உடனே ஒரு மன்னன் என்ன செய்வார்? கோபம் தானே படணும். பாருங்க, அந்த களிரினுடைய பற்றிய செய்யுள் இது. நான் அதுக்கப்புறம் அதுல ஒரு திருப்பு முனை காட்சி இருக்கு, நான் அதுக்கு வரேன். சிவகாமி ஆண்டாரை என்னும் புண்ணிய முனிவர் தம் பூம்பறித்து தலங்கள் சாத்தி இறைவனை வணங்குவார். அவரை தான் கீழே தள்ளிருச்சு களிறு. சரிங்களா? அந்த களிரினுடைய செய்யுள் தான் இது. பாருங்க, 561 562. வளநகர் தன்னின் மண்ணும் கொற்றவர் வளவர் தங்கள் குலப்புகழ் சோழனார் தம் வட்டலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர் தனமா பண்பு பெற்ற வெங்களிறு. களிர்னா யானை. வெங்களிறு கோலம் பெருகுமானர் வமி முன்னால் மங்கள விளவு கொண்டு, அந்த களிறு ஒரு மங்கள விழாவுக்கு போயிட்டு வருதுன்னு எழுதுறாரு. மங்கள விளவு கொண்டு வரு நதித்துறையில் நீராடி விட்டு, அந்த விழாவுக்கு போயிட்டு நதித்துறையில் நீராடி விட்டு பொங்கிய களிப்பினோடு பொழியும் மதஞ்சொரியா. அதாவது அந்த களிருக்கு அந்த மங்கள விழாவுக்கு போயிட்டு நீராடி விட்டு வரும் வழியில் அந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று நமது சேக்கிழார் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதுல பாருங்க, இப்ப அந்த களிரை வெட்டியாச்சு. அப்பேற்பட்ட களிறு தான் நம்ம எரிபத்து நாயர் வெட்டிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மன்னர் நின்ன உடனே எரிபத்து நாயனார் போய் மன்னர்கிட்ட சொல்றாரு, மன்னா தாம், இங்க என்னுடைய வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தாம் என்று சொன்னேன். தாம் சிந்தையின் உணர்வால், அதாவது தம்முடைய சிந்தையின் உணர்வால்
அந்த களிரின் மீது எந்த தவறும் இல்லை. அது இயற்கையாக நடந்த அந்த செயல். அந்த களிரை வெட்டியது போல் நான் சிந்தித்தேன். 2 பாகங்களையும் வெட்டியது போல் நான் சிந்தித்தேன். எனது சிந்தையில் தோன்றிய எண்ணத்துக்கு தண்டனை கொடுங்கள் என்று புகழ்ச்சோழ மன்னர் முன்னாடி எரிபத்து நாயனார் நிற்கிறார். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், இது எப்படிங்க சிந்தையில ஒருவருக்கு இப்படி தோணுமான்னு? ஒண்ணும் வேண்டாங்க. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம். அந்த வேலைக்கு போற இடத்துல நம்மளுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரையர்கள்னா அலுவலர்கள், அவரு நம்மளை ஏதாவது திட்டாருன்னு நம்ம அவளை பத்தி என்னென்னமெல்லாம் வசப்பாடுறோம் மனசுக்குள்ள. அது நான் என்னன்னு வெளிப்படையா சொல்ல முடியாது. அது உங்க மனசுக்குள்ள நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. என்னென்னமெல்லாம் வசப்பாடுகிறோம். அப்படி அவரை எப்படியெல்லாம் நாம மனதுக்குள்ள ஒரு சினம் கொண்டு அவரை இப்படித்தான் இல்லாம திட்டிடுறோம் இல்லையா? அப்போ அது சிந்தையின் உணர்வு தானே. நாம் அதை செய்யலாம். ஆனால் சிந்தையில் தோன்றக்கூடிய அந்த உணர்வு, இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நாம் ஒரு தவறை செய்வதற்கு செயல்படுத்துவதற்கு முன்னால் அதை பற்றி பல முறை நமது சிந்தித்திருப்போம். இப்படி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செஞ்சா தப்பிச்சிடலாமா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறை எந்த மாதிரி செய்தாலும் இறைவனிடம் இருந்து தப்பிக்க முடியாது. ஏனால் தவறு செய்தால் இறைவனிடத்தில் கருணை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தண்டனையும் உண்டு. ஆக இவர் தன்னுடைய சிந்தையின் உணர்வா, அது இந்த செய்யுள்ளே எழுதியிருக்காதுங்க. அது பாருங்க, செய்யுள் எண் 593. நான் அந்த செய்யுள் கூட அந்த ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். சிந்தையில் உணர்வஞ்சி வணங்கினார் தீங்கு தீர்ப்பார். என்னோட சிந்தனையின் மூலமாக நான் அந்த களிருக்கு தீங்கு நினைத்தது போல், பாகர்களை வெட்டியது போல், மன்னரிடமே வாதிட்டது போல் நான் சிந்தித்தேன். எனக்கு தண்டனை கொடுங்கன்னு அவர் நிக்கிறார். யாருங்க? எரிபத்து நாயனார் நிக்கிறாரு புகழ்ச்சோழ மன்னன் கிட்ட. அப்பொழுது புகழ்ச்சோழ் மன்னன் தன்னுடைய அரியணையிலிருந்து இறங்கி இதுதாங்க ஒரு அடியாருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. அரியணையிலிருந்து இறங்கி அடியாரே, நீங்கள் தான் என்னை தம்மை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொள்ளுனாங்க, இன்னைக்கு மன்னிப்புன்னு சொல்றோம் இல்லையா? அதனுடைய அழகிய தமிழ் சொல் பொறுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. நீங்கள் தான் தம்மை பொறுத்து கொள்ள வேண்டும். களிருக்கு வந்தது இயற்கை, இது உங்கள் சிந்தையில் தோன்றியது. நீங்கள் சொல்லாவிட்டால் யாருக்குமே தெரிய போறதில்லை. ஆனால் உங்கள் சிந்தையில் தோன்றியதை நீங்கள் சொல்லி அதற்கு தண்டனை கொடுங்கள் என்று நிற்கிறீர்களே, உங்களை வணங்குவது அடியாரை நீங்கள் ஒரு அடியார், நீங்கள் தான் எங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று புகழ்ச்சோழ மன்னன் ரெரிபத்தர் முன்னாடி வணங்கி நிற்கிறார். இதுதாங்க சிவன் அடியார்களுக்கு மெய்யை பேசும் பொழுது, மெய்னா உண்மை நம்ம சொல்றீங்கன்னா அதுதான், மெய்யை பேசும் பொழுது எந்த சூழலிலும் நமக்கான அந்த மன்னனாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, நம்மளை நாடி நம்மளுடன் அன்பும் பண்பும் காட்டுவார்கள். இதைத்தான் அந்த எரிபத்து நாயனார் அவர்கள் செய்தார்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்க? என்ன ஒரு நீதி நம்ம எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதல் தடவை நம்மளுடைய சிந்தனை தோன்றக்கூடிய தவறை திருத்துவதற்கு நாம் எரிபத்து நாயனாரை பற்றி முழுமையாக இன்னும் படிக்க வேண்டும். அப்படி படித்து நம்மளுடைய சிந்தையில் தோன்றிய அந்த தவறை ஆரம்பத்திலே திருத்தி கொண்டால் நாமும் எரிபத்து நாயனார் போல் அடியாராகலாம். அடியாராகி இந்த மற்றவர்களுக்கும் பண்பும் அறநெறிகளையும் செய்யலாம். நாங்கள் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கொடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.